ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா இந்த 7 days லோன் அப்ளிகேஷன்ல மாட்டிக்கிட்டோம் ப்ரோ, என்ன பண்றது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம அடுத்தடுத்து நிறைய டைம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன்ல நீங்க திரும்பவும் பேமெண்ட் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அதில் வந்து நம்ம தலையிடுறது கிடையாது. அதே சமயத்தில் நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு சின்ன லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு அகைன் ரீபேமெண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும் பொழுது ரீபேமெண்ட் பண்றதும் ரொம்ப ரொம்ப சிரமமா தான் இருக்கும். அவங்க டிஃப்ரெண்டான யூபிஐ ஐடி அப்படிங்கிறத கண்டினியூஸா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஐடியை தேடி கண்டுபிடிச்சி உங்களால பேமெண்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேமெண்ட் பண்றதை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ நீங்க பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ மற்றபடி நீங்க பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு பார்க்க, அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டன்டா டெலிட் பண்ணிடணும். உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ வாட்ஸ்அப்ல வந்து நார்மல் போட்டோஸை ப்ரொஃபைல் டிபியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. வீட்டில் சொல்லிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது, இந்த மாதிரி போன் வந்து சம்திங் நடந்துருச்சு, ஸோ நீங்க வந்து ஏதாவது தேவையில்லாத மெசேஜ் வந்தது அப்படின்னா நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்டஸா கூட நீங்க வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரியான வாட்ஸ்அப் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையுமே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சிம்மை அட்லீஸ்ட் ஒரு 1 week ஆவது ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ நீங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த சிம்மை ஆன் பண்ணதுமே மெசேஜ் வரும், வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் வரும். ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்மை வந்து அட்லீஸ்ட் 1 week ஆவது ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இதை பண்ணினீங்கன்னாவே போதும், நீங்க இந்த மாதிரியான 7 days அப்ளிகேஷன் இருந்து ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்ல நியர்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே கேஸ், அதெல்லாம் விட்டுறலாம். இன்னைக்கான வீடியோல ஃபெடரல் பேங்க்ல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். ஸோ இந்த பர்சனல் லோன் பத்தின A to Z டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபீஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அஃபீஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு டைம் கண்டிப்பா வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் ஃபெடரல் பேங்கை பொறுத்தவரைக்கும் குயிக்காவே லோனை டிஸ்பர்சல் பண்றதா போட்டிருக்காங்க. தென் மினிமல் பேப்பர் ஒர்க் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 25 lakhs வரைக்கும் லோன் அமௌண்ட்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஃபிளெக்சிபிள் ரீபேமெண்ட் டென்யூரா 60 months வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஃபாஸ்டாவே ப்ராசஸ் பண்றதாவும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா, இந்த ஃபெடரல் பேங்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3 விதமான பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் ஃபெட் பிரீமியா அப்படிங்கிறது சேலரிடு பர்சனுக்கான ஒரு பர்சனல் லோன் தான். இந்த ஆப்ஷன்ல நீங்க ஃபெடரல் பேங்க்ல சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது இவங்க கொடுப்பாங்க. அதை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபெட் பிரீமியா அப்படிங்கிற நேம்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து ரெண்டாவதா இவங்க ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. நீங்க ஆல்ரெடி இந்த பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் தென் உங்களுடைய ஒர்க் ப்ரொஃபைலை பொறுத்து இவங்க ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது மூணாவதா இருக்கக்கூடியதான் டிஜிட்டல் பர்சனல் லோன் அப்படிங்கிறது. இதுல காமனா இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுமே அப்ளை பண்ணலாம். எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா இவங்க லோன் அப்படிங்கறத அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகே கைஸ், இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சேலரிடு பர்சனுக்கான அந்த பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்த்துடலாம். உங்களுடைய மந்த்லி சேலரி 25,000க்கு மேல இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். அதிகபட்சமா 25 lakhs வரைக்கும் லோன் அப்படிங்கறது அப்ரூவல் கொடுப்பாங்க. முன்ன பார்த்த மாதிரி 60 months அப்படிங்கிறது அதிகபட்சமா ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதிகபட்சமா 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஜாப்ல 3 years ஆவது இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு தேவைப்படும். தென் எலக்ட்ரிசிட்டி பில், ரேஷன் கார்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும். தென் உங்களுடைய இன்கம் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் உங்களுடைய சேலரி ஸ்லிப்பையோ அப்படி இல்லைனா ITR ப்ரூஃபையோ நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கூட லாஸ்ட் 6 monthsக்கானதை நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா இருக்கக்கூடியது ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபர் தான். இந்த ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா இவங்களே லோன் அப்படிங்கறத அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. நீங்க அஃபீஷியல் வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜா கூட அவங்க மெசேஜ் பண்ணிடுவாங்க. அந்த விதத்தில் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 7.5 lakhs வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 12 to 48 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா நீங்க லோனை வந்து எப்போ வேணாலும் ஃபோர்க்ளோசர் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க அப்ராக்சிமேட்டா 11% இருந்து அதிகபட்சமா 18% per annum அப்படிங்கிறது இருக்கும். இப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் பர்சனல் லோன் ஆப்ஷன்ல இந்த பேங்க்ல உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலும் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இல்லை அப்படின்னாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த டிஜிட்டல் பர்சனல் லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணிக்க முடியும்.
இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமமான லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 50,000ல இருந்து அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கும். இந்த லோன் அமௌண்ட் அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்தும் உங்களுடைய சேலரி கிரெடிட் ஆகக்கூடிய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தும் லோன் அமௌண்ட்டை இவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 12 to 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுப்பாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க அப்ராக்சிமேட்டா 11% இருந்து 17.5% வரையிலும் இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்க 2% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் GST அப்படிங்கறத எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை லோன் அமௌண்ட்டை நீங்க இடையில ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா அப்போ 3% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். பிளஸ் GST-யும் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது இந்த டிஜிட்டல் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதா இருந்தாலுமே சேலரிடு பர்சன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ ஃபெடரல் பேங்கை பொறுத்தவரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்ல. மேபி நீங்க ITR ப்ரூஃப்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா பேங்க் விசிட் பண்ணும்போது கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போதாகட்டும் இல்ல கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் பண்ணக்கூடிய இந்த லோனுக்கு ஒன்லி ஃபார் சேலரிடு பர்சன் மட்டும் தான். அந்த விதத்துல ஏஜ் 21 வயசு கம்ப்ளீட் ஆன இந்தியன் சிட்டிசனா இருந்தா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், இன்கம், தென் நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சில கமிட்மெண்ட்ஸை பொறுத்து இவங்க லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ நாம பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த 3 பர்சனல் லோன் பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத 1 by 1 கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அங்க போயிட்டு ஒன்ஸ் வேணும்னா நீங்க ரீட் பண்ணிக்கும் தெரிஞ்சுக்கங்க. அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.